கருப்பு உளுந்து வடை பண்ணுறதுக்காக ஒரு கப்பு உளுந்தம் பருப்பு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். நல்லா தண்ணி விட்டு களைஞ்சு எடுத்தோம்னா இந்த கருப்பு தோல் வெளியில் வந்துடும். கம்ப்ளீட்டாக தோல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, முடிஞ்ச வரைக்கும் எடுத்தால் போதும். உளுந்து நல்லா ஊறி இருந்தால் தோல் ஈஸியாக எடுக்க வரும். ஒரு 5-6 தடவை வாஷ் பண்ணி களைஞ்சு எடுத்திங்கன்னா தோல் இந்த அளவுக்கு வெளியில் வந்துடும். இது போதும். கிரைண்டரில் இட்லி மாவு அரைக்கும் பொழுதே இந்த வடைக்கு போட்டு அரைக்க போகிறேன். 4 பச்சை மிளகாய் கிரைண்டரில் ஃபஸ்ட்டு ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் உளுந்து போட்டு அரைச்சி. உளுந்து போட்ட உடனே அப்படியே விட்டுறக்கூடாது. எல்லா உளுந்தும் அரைகிற வரைக்கும் கைனால் அப்படி எடுத்து விட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டுறணும். எல்லா உளுந்தும் அரைச்சதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா மாவு இது மாதிரி எடுக்கும்போது பந்து மாதிரி வரும். இந்த டைமில் எடுத்துடலாம். இதோட 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துட்டு பொடியை நறுக்கின சின்ன வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லாம் நறுக்கி சேர்த்துக்கலாம். கிரைண்டரில் மாவு அரைக்கும் பொழுது உப்பு போட்டு எடுத்துட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வடை தட்டிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சது மாவை கையில் எடுத்து உருட்டி போடும்போது அழகாக வரும். அதில் ஓட்டை போட்டு வடை போட்டுடலாம். கருப்பு உளுந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. சம்டைம்ஸ் கஞ்சி வச்சு சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிடணும்னா வடை போட்டு சாப்பிட்டுக்கலாம். இட்லிக்கு மாவு அரைக்கும் பொழுது இது மாதிரி கருப்பு உளுந்து போட்டு வடைக்கு அரைச்சி வச்சிடலாம். தேவைப்படும் பொழுது போட்டு சாப்பிட்டுக்கலாம். டேஸ்டியான கருப்பு உளுந்து வடை தேங்காய் சட்னியோட ட்ரை பண்ணி பாருங்க.